தமிழக வெற்றி கழகத்தினருக்கு இப்போது போலீஸார் சிறப்பான சம்பவங்கள் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த வீடியோக்கள்லாம் இணையத்தில் வெளியாகி செம வைரல் ஆகிட்டுருக்கு. விஜய் என்ன தான் நீங்கள் என்னைய பின்தொடராதீங்க அப்படின்னு சொன்னாலும் விஜய் ரசிகர்கள் அதை காதிலே வாங்கிறதில்ல. நீ என்ன சொல்கிறது, நாங்கள் என்ன கேட்குறது அப்படின்னு தான் விஜய் ரசிகர்கள் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போது ஜனநாயகன் படப்பிடிப்புக்காக விஜய் மதுரையிலேருந்து கொடைக்கானலுக்கு போயிருக்காரு. அவர் பின்னாடியே பைக்கில் நிறைய விஜய் ரசிகர்கள் ஃபாலோ பண்ணிட்டு போயிருப்பாங்க போல். போலீஸார் ஒரு கட்டத்தில் எல்லாத்தையும் மறித்து சாவியை பிடுங்கி ஓரமாக வண்டியை நிறுத்து அப்படின்னு கீழே இழுத்து போட்டு நிறைய சம்பவங்கள் நடந்திருக்கு. அந்த வீடியோ தான் இப்போ வெளியாகி வைரல் ஆகிட்டுருக்கு. விஜய் இன்றைக்கி தான் ப்ரெஸ் மீட்டில் சொன்னார், என்னையை பின்தொடராதீங்க, நான் படப்பிடிப்புக்காக போகிறேன், அதாவது வேலைக்காக போகிறேன், நான் என் வேலையை பார்க்குறேன், நீங்கள் உங்கள் வீட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்லிவிட்டு விஜய் கிளம்பி போனார். ஆனால் அப்படி சொல்லிட்டும் கூட அவர் எதுக்கு கேரவனில் மேலே ஏறி இந்த கட்சி பிரச்சாரம் பண்ணுற வாகனத்தில் போகிறாரு அப்படின்னு தெரில. அவர் பாட்டுக்கு இந்த வருகையை யாருக்கும் சொல்லாமல் அவர் பாட்டுக்கு படப்பிடிப்புக்கு போயிருக்கலாம். பட் இந்த கூட்டத்தை கூட்டணும் அப்படிங்கிறதுக்காகவே இதை கூட்டின மாதிரி தெரியுது. அவருடைய ரசிகர்கள் பண்ணுற அட்டூழியங்கள் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. ஏர்போர்ட்டில் பேரிகார்ட்ஸ் எல்லாம் தள்ளி போட்டு அதெல்லாம் வளைச்சி வச்சுருக்காங்க அப்படின்னு ஒரு செய்தி வெளியாகுது. அப்புறம் பயணிகளுக்கு டிஸ்டர்பாக இருக்காங்க அப்படின்னு தகவல் வெளியாகுது. விஜய் வாகனத்தையே சேதப்படுத்திட்டாங்க அப்படின்னு கூட செய்திகள் வெளியாகிடுச்சு. பம்பர்லாம் இந்த பிரச்சார வாகனத்திலே பம்பர்லாம் கலண்டு போய் கிடந்தது. இதெல்லாம் எங்கே போய் முடியுமோ தெரியலை அப்படின்னு தான் சொல்லணும் போல். சரி, பார்ப்போம் இன்னும் என்னென்ன கூத்துக்கள் அரங்கேறுது அப்படிங்கிறத.